அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கலவைகளை பிரித்தெடுத்தல், பொருள்களை பிரித்தெடுத்தல், கலவைகளை பிரித்தெடுத்தலினுடைய அவசியம் என்ன, ஏன் கலவைகளை நாம் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான 3 முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு பிரித்தெடுத்தலில் நிறைய பல்வேறு முறைகள் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்வை சொல்லோம். செல்வியினுடைய குடும்பம். செல்வியினுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரித்தல் முறைகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்வை நம்ம சொன்னோம். செல்வியினுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பாட்டி என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா, மாமா, தம்பி, நண்பர்கள், செல்வி உட்பட என்ன செய்கிறாங்கிறத பார்த்தோம். அந்த பிரித்தெடுத்தல் முறைகள் நாம் பார்த்திங்கன்னா வடிகட்டுதல் பார்த்தோம், சலித்தல் பார்த்தோம், அதுக்கப்புறம் கடைதல் அப்படிங்கிற முறைகளை நாம் பார்த்துருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிரித்தெடுத்தல் முறைகளை பார்த்திங்க அப்படின்னா கதிரடித்தல். இந்த கதிரடித்தல் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தானியங்கள் இல்லையா, இந்த தானியங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெல் மணிகளில் இந்த மாதிரி தானியங்களில் பார்த்திங்கன்னா நெல்லாக இருக்கட்டும் சரி, கோதுமையாக இருக்கட்டும் சரி, இது மாதிரி வேறு சில தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தாவரத்தோடு எடுத்துகிட்டு ஒரு மேடையில் வச்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே அப்படியே விழும். ஸோ இந்த மாதிரி செடியிலிருந்து, தாவரத்தில் இருந்து அந்த தானியங்களை விவசாயிகள் பிரிக்கக்கூடிய ஒரு முறை தான் கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாம் செடிகளில் இருந்து பூக்களை பறிக்கிறோம் அல்லவா, நாம் பூக்களை பறிக்கும் பொழுது தண்டுகளில் இருந்து அந்த பூக்களை பிரிக்கிறோம். அதே மாதிரி தாவரத்தண்டுகளில் இருந்து நெல்லோ இல்லை கோதுமையோ நம்ம தானியங்களையே நாம் பிரிக்கிறோமா அப்படின்னா, செடியிலிருந்து நம்ம அப்படி கையிலேயே பூவை பறிக்கிறோம். அந்த மாதிரி நாம் ஒரு தாவரத்தினுடைய தண்டுகள் இருக்கக்கூடிய நெல்லையோ இல்லை கோதுமையோ நம்மளால் அப்படி பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தானியங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும். அப்போது நிறைய இருக்கும். அதை நம்ம எவ்வளோ நேரம் எப்போ நம்ம பிரிக்க முடியும் இல்லையா, முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அளவு சிறியதாக இருக்கும். ரெண்டாவது நிறைய அதிக அளவில் இருக்கிறனால என்ன செய்ய முடியாதுன்னா, அவற்றின் தாவரத்தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்கு விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, அந்த தாவரத்தண்டுகளை கனமான பரப்பில் அடிக்கிறார்கள். அப்படி அடிக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த படத்துலேயே தெரியுது. ஸோ இந்த முறைகளில் இருந்து பார்த்திங்கன்னா கதிரெடுத்தலுங்கிற முறையை பயன்படுத்தி விவசாயிகள் தாவரத்தண்டுகளில் இருந்து தானியங்களை பிரிக்கிறாங்க. இதுவும் ஒரு பிரித்தெடுத்தல் முறை தான். சரி, செயல்பாடு 7ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காய்ந்த இந்த மாதிரி கதிர்கள் என்ன செய்கிறாங்க, விவசாயிகள் நல்லா காஞ்சு போன இந்த தாவரத்தண்டுகளை பார்த்தீங்கன்னா நெல்மணிகள்லாம் அப்படியே காஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதை அடிக்கிறதுக்கு நிறைய நாட்களோ இல்லை டைம் ஆகுங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சாலை ரோட்டில் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பரப்பி வச்சுருவாங்க நல்லா காஞ்சிருக்கக்கூடிய கதிர்களை. இந்த வாகனங்கள் அது மேலே ஏறி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே தானியங்களில் தண்டுகளிலிருந்து அப்படியே உதிர்ந்து அப்படியே சாலையிலேயே இருக்கும். அந்த லாரி வண்டியெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த உதிர்ந்து போன அந்த தானியங்களை விவசாயிகள் சேகரிச்சுக்குவாங்க. இந்த முறைகளை பயன்படுத்தி அந்த தாவர தண்டுகளிலிருந்து தானியங்களை பிரிச்சுக்கிறாங்க. அதுயா, இது ஒரு நிறையும் இருக்குது இந்த நிகழ்வில், குறையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு எழுதி பாருங்கள். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய முறை தான் கதிரடித்தல்ங்கிற ஒரு முறை. அடுத்த ஒரு முறை என்னென்னா தூற்றுதல். தூற்றல் அப்படிங்கிறது, இப்போ கதிர் அடித்தாச்சு, எல்லாமே நெல்மணிகளாக நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த நெல்மணிகளில் பார்த்திங்கன்னா நிறைய தூசுங்க, தாவரத்தினுடைய குச்சிங்க, அதனுடைய உமின்னு சொல்லக்கூடியது, இது மாதிரி நிறைய ஏராளமான மாசுக்களும் அதில் கலந்துருக்கும். இது அடுத்தது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு உயரமான இடத்துலேருந்து அந்த அப்படியே மேலேருந்து ஒரு முறத்தில் அள்ளி கொட்டுவாங்க. கொட்டும்போது கனமாக இருக்கக்கூடிய நெல்மணிகளை நம்ம காலுக்கு பக்கத்துலேயே ஒரு குவியலாக சேரும். கனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தூசுங்க, மாசுங்க, குச்சிங்க, அந்த உமின்னு சொல்லக்கூடியது, பதறுன்னு சொல்லக்கூடியவைகள், இதெல்லாம் என்ன செய்யுன்னா, எடை குறைவாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தள்ளி காற்று என்ன செய்யுது, அப்படியே தள்ளிட்டு போய் வேறொரு பக்கம் அப்படியே குவியலாக இருக்கும்.
அப்போது நமக்கு தேவையான நெல்மணிகள் மட்டும் தானியங்கள் மட்டும் நமக்கு தனியாகவும், தேவையில்லாத உமிகள், பதர்கள், குச்சிங்கள்லாம் தனியாகவும் நமக்கு வந்து பிரிக்கிறோம். ஸோ இது வந்து தூற்றுதல் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த தூற்றுதல் அப்படிங்கிற முறைக்கு நம்ம கண்டிப்பாக என்ன தேவைன்னா, காற்று இருக்கணும். காற்று அடிக்கும்போது மேலேருந்து உயரமாக எடுத்து இப்படி கொட்டும்போது தான் அந்த காற்று தான் வந்து லேசாக இருக்கக்கூடிய க அந்த உமிகள் எல்லாம் என்ன செய்யுது, தனியாக பிரித்து கொண்டு போகுது. ஸோ இந்த ஒரு செயல்முறை தான் வந்து தூற்றுதல் அப்படிங்கிற ஒரு பிரித்தெடுத்தல் முறை. தூற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்கள் உமியால் மூடப்பட்டிருக்கும். உமினா அது மேலே இருக்கக்கூடிய தோல். இந்த உமியை நம்மளால் உண்ண முடியாது. நம்ம தோலோடு சாப்பிட முடியாது. அப்போ உமிங்கிறது வந்து ஒரு மென்மையாக இருக்கிறனால என்ன ஆகுது, காற்று வந்து எளிதாக என்ன செய்யுது, அடிச்சுட்டு தூரமாக கொண்டு போய் விட்டுரும். இதுதான் வந்து தூற்றுதல் அப்படிங்கிற முறையில் பயன்படுத்துகிறாங்க. தூற்றுதலை பயன்படுத்தி கலவையினை குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து காற்றடிக்கும் திசையில் விழச் செய்ய வேண்டும். காற்று அடிக்கக்கூடிய திசையை பார்த்து மேலேருந்து கொட்டணும். அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உமி போன்ற லேசான திடப்பொருள்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டு தனியே ஒரு குவியலாக சேரும். எடை அதிகமுள்ள திடப்பொருள் தானியம் தூற்றுபவனுடைய காலுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குவியலாக சேரும். இந்த முறையில் வந்து நமக்கு தேவையானதும் தேவையில்லாதையும் என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. இந்த முறை பேர் வந்து தூற்றுதல் அப்படிங்கிற முறை. இப்போ தூற்றுதல் அப்படிங்கிற முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து எழுதலாம் அப்படின்னா, இங்கே மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூற்றுதலை செயல்படுத்தி அங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்து தூற்றுபவரின் அருகே ஒரு சிறிய குவியலாக சேருங்கிற வரைக்கும் நீங்கள் எழுதலாம். சரி, செயல்பாடு 7ல் பாருங்கள், உமிங்கிறது உங்களுக்கு தெரியும். அரிசி, கோதுமை இது மேலே முடிக்கக்கூடிய தோல் தான் வந்து உமி அப்படிங்கிறோம். இதை சுற்றி இருக்க அரிசியை சுற்றி ஒரு உரை போல் அரிசியை பாதுகாக்கும்படி அமைஞ்சிருக்கிறது தான் அந்த உமிங்கிறது. அரிசியினுடைய வளர்நிலை காலங்களில் அரிசியை பாதுகாக்கிறதுக்கு இந்த உமிங்கிறது பயன்படுத்துகிறோம். அதாவது இயற்கையிலே அப்படி இருக்குது. இந்த உமி அரிசியிலிருந்து நீக்கப்பட்ட, அதாவது அரிசியிலேருந்து தோல் எடுத்துட்டாங்க, அந்த உமிங்கிறது எடுத்தாச்சு. அந்த உமிங்கிறது கட்டுமான பொருளாகவும், உரத்திற்கும், மின்காப்பு பொருளாகவும், எரிபொருளாகவும் அந்த உமியை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தூற்றுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் மேல் பேராவில் தூற்றுதலை பயன்படுத்திங்கிறதுல ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அதே மாதிரி கதிரடித்தல் அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா எங்கேருந்து எழுதலாம் அப்படின்னா, கீழிருந்து 4வது லைன், தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கனமான பரப்பில் அடிக்கிறார்கள். இந்த முறைக்கு கதிரெடுத்தல் என்று பெயர். கதிரெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து எழுதலாம். ஸோ தூற்றுதல் என்றால் என்ன அப்படின்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி தூற்றுதலை செயல்படுத்தி கலவையினை குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து அங்கேருந்து நீங்கள் எழுதணும். ஸோ இந்த 2 முறைகள் நாம் வந்து பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரீங்க, காய்கறிகள் எல்லா விதமான காய்கறிகளையும் நீங்கள் ஒரு கூடையில் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க. எல்லாத்தையும் கீழே அப்படியே ஒரு ஓரமாக ஒரு மூலையில் கொட்டுறீங்க. இப்போது நிறைய காய்கறிகள் வந்து அங்கே நிறைய கலந்துருக்கு. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் என்ன செய்யலாம், தனித்தனியாக பிரிக்கணும். என்ன பண்ணுவீங்க, உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு தனியாக எடுப்பீங்க, கேரட்டெல்லாம் ஒரு பக்கம் தனியாக எடுப்பீங்க, பீட்ரூட்டெல்லாம் ஒரு பக்கம் தனியாக எடுப்பீங்க, முட்டைக்கோசு ஒரு பக்கம் தனியாக வைப்பீங்க, முருங்கைக்காயை ஒரு பக்கம் தனியாக வைப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான காய்கறிகளை நீங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து கொண்டாந்து கொட்டினதை தனித்தனியாக நீங்கள் பிரித்து வச்சிங்க முதல்ல. இப்படி பிரித்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏதாவது ஒரு மிஷின் வந்து பயன்படுத்தி தனித்தனி பிரித்து வச்சிங்களா? இல்லையே. நம்ம கைகளை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு காய்கறிகளையும் தனித்தனியாக பிரித்து வச்சோம். இந்த பிரிப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்ணில் பார்த்த உடனே நமக்கு எது கலராக தெரிஞ்சது அப்படின்னா, அந்த கலரை பயன்படுத்தி கலர் கலராக இருக்கக்கூடிய பல்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நமக்கு முதல்ல தனியாக பிரித்து வச்சோம். சில பேர் என்ன செய்வாங்க, வடிவத்தை பயன்படுத்தி பார்த்தா ஒரு முட்டைக்கோசு பெருசாக இருக்கும், அதை முன்னே தனியாக எடுப்பாங்க. கேரட்டு ஒரு ஷேப்பில் இருக்கும், அதை தனியாக எடுத்து வைப்பாங்க. அப்போது நிறத்தை பயன்படுத்தியோ இல்லை அளவை பயன்படுத்தியோ வடிவத்தை பயன்படுத்தியோ என்ன செய்கிறாங்க, கைகளை பயன்படுத்தி தனித்தனியாக பொருட்களை பிரிப்பதற்கு பேர் கைகளால் தெரிந்தெடுத்தல். இப்போது அரிசி வந்து இன்றைக்கெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணியே அரிசி இன்றைக்கி வருது. அப்படியே கழுவிட்டு என்ன செய்கிறாங்க, குக்கரில் வச்சிடுறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அரிசியில் வந்து நிறைய கல்லுங்க, குருணைங்க, கருப்பரிசிலாம் கலந்துருக்கும். எடுத்து என்ன செய்வாங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி என்ன செய்வாங்க அப்படின்னா, கைகளாலேயே அந்த அரிசியில் கலந்திருக்கக்கூடிய கற்களையும், வேறு சில குப்பையாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பரிசிகள் இருந்தாலும் சரி, கைகளாலேயே அங்கே எடுத்து போடுறதுக்கு பேர் தான் கைகளால் தெரிந்தெடுத்தல். இதுவும் பொருள்களை பிரித்தெடுத்தல் முறைகளில் ஒன்று.
நாம் சமைக்கும் அரிசியில் கற்கள் இருப்பின் அவற்றை கைகளால் தேர்வு செய்து அதனை நீக்க வேண்டும். அரிசியில் உள்ள கற்களை நாம் எவ்வாறு அடையாளம் காண்கிறோம்? கற்கள் தானியங்களில் இருந்து மாறுபட்ட உருவம் பெற்றிருப்பதால் அவற்றை நாம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்போ நம்ம பார்க்க அரிசி எப்படி இருக்குது, கற்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு அடையாளம் தெரியும். அதனால் ஈஸியாக என்ன செய்ய முடியுது, எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நீக்கும் முறைக்கு கைகளால் தெரிந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை கற்கள் அரிசி போன்ற உருவமைப்பை பெற்றிருந்தால் அவற்றை நீக்குவது கடினம். கல் மாதிரியே அரிசி மாதிரியே கல், அப்போ நீக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது அடையாளம் கண்டுபிடிச்சி என்ன செய்யலாங்க, கற்களை நாம் நீக்கிறோம். ஸோ கைகளை பயன்படுத்தி பொருள்களை பிரித்தெடுத்தல் முறைக்கு கைகளால் தெரிந்தெடுத்தல் என்று பெயர். ஸோ கைகளால் தெரிந்தெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கீழே பார்த்திங்கன்னா கற்கள் தானியங்களில் இருந்து அங்கிருந்து ஆரம்பித்து கைகளால் தெரிந்தெடுத்தல் என்று பெயர். அது வரைக்கும் நீங்கள் எழுதினால் போதுமானது. இறுதியாக காந்த பிரிப்பு முறைங்கிற ஒரு முறை இருக்குது. காந்த பிரிப்பு முறைனா உங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு கலவையில் இரும்பு சம்மந்தப்பட்ட துகள்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் அங்கே கலந்துருக்குது. அந்த கலவையில் திண்ம கலவைகளில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் கலந்துருக்குதுன்னா அந்த இரும்பு பொருளை நாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இரும்பு எதை கவருதுன்னா காந்தம் இரும்பை நன்றாக கவரக்கூடியது. அப்போ காந்தத்தை கொண்டு போய் நம்ம அந்த கலவையில் நம்ம வச்சோம் அப்படின்னா இரும்பு துகள்கள் பூரா என்ன செய்யும், காந்தத்தில் ஒட்டிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், தனித்தனியாக பிரிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசியில் இரும்புத்தூள் நிறைய கலந்துருச்சு. இப்போ அரிசி தனியாகவும் இரும்பு தனியாகவும் பிரிக்கணும். என்ன செய்யலாம், காந்தத்தை கொண்டு போய் நம்ம உள்ளே வச்சோம்னா என்ன செய்யும், ஈஸியாக தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த முறைக்கு பேர் காந்த பிரிப்பு முறை. இரும்பு துகள்கள் கொண்டுள்ள கலவையாக இருந்தால் இரும்பானது காந்தத்தால் கவரப்படும் என்ற பண்பினை பயன்படுத்தி காந்தத்தன்மையுடைய பொருள்களை காந்தத்தன்மை அற்ற பொருள்களிலிருந்து பிரிக்க முடியும். ஸோ காந்தத்தால் கவரப்படும் பொருள்களுக்கு காந்த தன்மையுடைய பொருள்கள் என்று பெயர். காந்தத்தினை பயன்படுத்தி இங்கிருந்து இந்த கேள்விக்கான பதில், காந்தத்தினை பயன்படுத்தி திடப்பொருள்களை பிரிக்கும் முறைக்கு காந்த பிரிப்பு முறை என்று பெயர். இப்போது காந்தத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விளையாடிருக்கோம். மணலில் போட்டு அந்த உருட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மணலில் கலந்திருக்கக்கூடிய இரும்பு தூள்லாம் நிறைய கலந்துருக்கும். அதை என்ன செய்வோம், அதே நம்ம விளையாடும் போது நம்ம பயன்படுத்தியிருப்போம். இதுதான் செல்வியினுடைய தம்பி பாலு விளையாண்டுட்டுருக்கான். அவன் நண்பனோட விளையாண்டுருக்கான். ஸோ அவன் பயன்படுத்தக்கூடிய முறை பார்த்திங்கன்னா காந்த பிரிப்பு முறையை பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த மாதிரி பல்வேறு பிரித்தல் முறைகளில் நம்ம இருக்குது. இது பயன்படுத்தக்கூடிய இந்த சலித்தல் முறை, வடிகட்டுதல் முறை, ரெண்டாவது கைகளால் தெரிந்தெடுத்தல், காந்த பிரிப்பு, தூற்றுதல், கதிரெடுத்தல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலவைகள்லேருந்து பிரிக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா திண்ம கலவைகளாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திண்ம கலவைகளிலிருந்து பொருள்களை பிரித்தெடுத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா கதிரடித்தல், தூற்றுதல், கைகளால் தெரிந்தெடுத்தல், காந்த பிரிப்பு முறை, இந்த முறைகள் நாம் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். இதை நல்லா படித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.